காங்கிரஸ்க்கு என்னதான் ப்ராப்ளம்னு எல்லாரும் கேட்குறாங்க சார். என்னதான் பிரச்சனை காங்கிரஸுக்கு வந்து ஒரு ஆசை வந்துருச்சு. தாவேக்கா வந்து ஆல்ரெடி 30% வாங்கிட்டாங்க, 30% இருக்குன்னு விஜய் சொல்கிறாரு, 40% இருக்குன்னு நிர்மல்குமார் சொல்கிறாரு, 50% இருக்குன்னு ஆதவர்ஜுனா சொல்கிறாரு. கூட சேர்ந்தா 150% வாங்கிடலாம், கூட சேர்ந்தா நம்ம வந்து 70 சீட்டில் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு குருட்டு நம்பிக்கை. இதில் அதுதான் அந்த சோடங்கர் சொல்கிறாரா, எங்களுடைய பலத்தை தாவேக்கா உணர்ந்திருக்குன்னு. மேலிட பொறுப்பாளரே அவர் தான் தமிழ்நாட்டுக்கு, அவரே தாவேக்காவை உயர்த்தி பேசுகிறாரு அப்படின்னா அது என்ன கணக்கு? அப்போ உணர்ந்துருச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து வினோச கால விபரீத புத்தி வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ வேறு ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து அதை திமுக கூட்டத்திலேருந்து வெளியே போனால் நம்மளுக்கு வந்து சீஃப் மினிஸ்டருக்கு திரும்ப மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்துடலான்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கலாம். கட்சியே வளர்க்காமல் விஜய் முதுகில் ஏறி சவாரி செஞ்சோம்னா 117 சீட்டு கொடுத்துருவார் விஜய். நீ அதிகமான இடங்களை ஜெயிச்சா நீ சீஃப் மினிஸ்டர், நான் அதிகமான ஜெயிச்சா நான் சீஃப் மினிஸ்டர்.